ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம நேற்றுக்கு பண்ண ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். ஸோ நேற்றுக்கு நான் என் கையாலே செஞ்ச கிறிஸ்மஸ் ட்ரீ தான் இது. ஸோ இது எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா என்னோடய பேஜில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். அண்ட் இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோம்னா கிறிஸ்மஸ் குடில் தான். ஸோ பாருங்கள், இதை தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அண்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் லாஸ்ட் வந்து சொல்லுங்கள். அண்டு நம்ம இன்றைக்கி இந்த குடிலை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் அதுக்காக நான் கார்ட்போர்ட் பீஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ கார்ட்போர்ட் பீஸில் வைக்கோல் வச்சு அந்த மாதிரி தான் நம்ம குடில் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அதுக்காக ஒரு பெரிய பீஸ் கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஷேப்பில் 2 பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ பார்க்குறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், பியூட்டிஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ கட் பண்ணி எடுத்தாச்சு. எங்கள் வீட்டில் இருந்த பழைய கார்ட்போர்ட் பீஸை தான் எடுத்திருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய கார்ட்போர்ட் பீஸஸில் வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு பீஸில் ஜன்னலுக்கு நான் ரெக்டாங்குலர் ஷேப்பில் ட்ரா பண்ணி அதை கட் பண்ணி இப்போ எடுக்க போகிறேன். ஸோ ஜன்னலெல்லாம் வச்சா இன்னும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு தான் நான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதை இப்போது கட் பண்ணி எடுக்கலாம். ஸோ அதை கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களே பாருங்கள், நம்ம ஒரு பீஸில் ஜன்னல் கட் பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் இன்னொரு பீஸ் அப்படியே வச்சுருக்கோம். அண்ட் அது இன்னொரு பீஸில் பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே பார்த்திங்கன்னா ட்ரா பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா அதுதான் ஓப்பனிங், ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸு. ஸோ அதுக்காக தான் நம்ம வரைஞ்சிருக்கோம். நான் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். வரைஞ்சிருக்கிறத அப்படியே கட் பண்ணி எடுக்கணும். ஸோ கட் பண்ணி எடுத்தால் தான் அதுக்குள்ளாடி நமக்கு வந்து ஸ்டாச்சூஸ் எல்லாம் வைக்க முடியும். ஸோ அதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த கார்ட்போர்டு வந்து திக்காக இருக்கும். கட் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் லைட்டாக வெயிட் இல்லாமல் அப்படி ஒரு ஃபீலிங்கில் இருக்கும். ஸோ கரெக்டாக அப்படியே ஸ்ட்ரைட்டாக நிற்காது. ஸோ அதுக்காக வந்து என்னென்னா, நான் எங்கள் வீட்டில் விளக்கு மாத்தில் உள்ள அந்த இதை தான் எடுத்திருக்கேன், பீசஸை எடுத்திருக்கேன். ஸோ ப்ரூம் ஸ்டிக்கில் இந்த எடுத்து ஒட்டிக்கிட்டு இருக்கேன். 4 சைட்ஸ்லேயும் ஃபெவிகால் யூஸ் பண்ணி தான் ஒட்டியிருக்கேன். எதுக்கு அப்படின்னா கொஞ்சம் திக்காக இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் ஒட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ எல்லா சைட்ஸ்லேயுமே ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணி அதுக்கு மேலே எல்லா சைடையும் கவர் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் பெருசாக ஒரு விண்டோ கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக திரும்ப வந்து ப்ரூம் ஸ்டிக் வந்து எடுத்து நம்ம வந்து விண்டோஸுக்கு அந்த ஜன்னல் மாதிரி அழகாக வந்து விண்டோ வைக்க போகிறோம். அதுக்காகவே எடுத்து அதையும் இப்போ பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதை பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை ஆனதுமே எகெயின் திரும்ப மாஸ்கிங் டேப் வச்சு அதையும் வந்து கவர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதுக்கு நான் வந்து கம்ப்ளீட்டாக க்ளூ மட்டும் கிடையாது, மாஸ்கிங் டேப்பும் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா க்ளூ வந்து ட்ரை ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். மாஸ்கிங் டேப்புனா கொஞ்சம் சீக்கிரமாகவே காஞ்சிடும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நான் வந்து மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்டு குடில் பார்த்திங்கன்னா நமக்கு கடையில் வந்து வாங்குறதுக்கு கிடைக்கும், குடில் செட்டு ரெடிமேட் கிடைக்கும். பட் என்ன தான் ரெடிமேட் வாங்கினாலும் நம்ம கையாலே செய்கிறது அது ஒரு தனி இது தானே. ஸோ அதுக்காக தான் நான் என் கையால் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்டு ப்ரௌன் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ பாருங்கள், எடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃப்ரண்ட்டில் அடித்தாச்சு. ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப சிம்பிள் தான், இந்த மாடலில் பண்ணணும்னு இல்லை. உங்களுக்கு எந்த மாதிரி மாடல் வருதோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்டு இது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய குட்டி பாப்பாவுக்கு தான். என்னோடய குட்டி பாப்பாவுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து ரோட்டில் ட்ராவல் பண்ணி வரும்போதெல்லாம் பார்ப்பாங்க, கடையிலெல்லாம் பார்த்துட்டு கேட்பாங்க என்கிட்ட. ஸோ அவங்களுக்காக தான் ஸ்பெஷலாக பண்ணுறேன். அண்ட் இன்னொரு பீஸ் நம்ம ஆல்ரெடி விண்டோ கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கலரை வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் இப்போ எடுத்து முடித்ததுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு பீஸ் காமிச்சிருப்பேன், பெரிய ஒரு பீஸ். அந்த பீஸில் இதை நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். அண்டு பேஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஃபெவிகால் ப்ளஸ் மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்டு நம்மளோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் நம்ம இப்போ பேஸ்ட் பண்ணி வச்சாச்சு. அண்டு சைட்ஸ் வந்து இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணணும். நம்ம அதுக்கும் பீஸ் கட் பண்ணி எடுத்து சைடை நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ உங்களுக்கு எந்த அளவில் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே அழகாக உங்களால் ஒட்ட முடியும். பார்த்தீங்களா, நான் வந்து சைடில் ஒட்டி எடுத்திருக்கேன். அண்டு நான் வந்து தெரியாமல் ஒரு சைடு கார்ட்போர்ட்
ஒட்டும்போது திருப்பி ஒட்டிட்டேன். ஸோ அது உள்ளாடி பார்க்குறதுக்கு அந்த கார்ட்போர்டில் இருந்த டிசைன்ஸ் தெரியுது. பட் ஓகே அப்படின்ட்டு நான் திரும்ப பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்டு அதுக்கப்புறம் 4 சைட்ஸ்லேயும் பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே ஸோ டாப் போர்ஷனில் ரூஃபுக்கு நாம் திரும்ப அதே மாதிரி கார்ட்போர்ட் பீஸை பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு மேலே நம்ம வெக்கல் வைக்கணும். வெக்கல் வச்சுட்டு உள்ளாடியும் கொஞ்சம் வெக்கல் வச்சுருக்கோம். வெக்கல் வச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து செட் பண்ண போகிறோம். அவ்வளோதான் நம்மளோட குடில் ரெடி. ஸோ கார்ட்போர்ட் பீஸில் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ என்னோடய சச்சு வந்து வரும்போது ரொம்ப லேட் ஆகிட்டு. ஸோ வந்ததுக்கப்புறம் நைட்டு தான் அவங்க தான் எனக்கு செட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் இருந்த ஒரு குட்டி டேபிளில் மினி டேபிளில் தூக்கி வெளியே போட்டிருக்கோம். அண்டு அதில் பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்தில் நாங்கள் ஒரு குட்டி கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருக்கோம். அண்டு இந்த குடிலை வந்து கொண்டு வச்சாச்சு. அண்ட் பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. குடிலுக்குள்ளாடி பார்த்திங்கன்னா ஸ்ட்ரா நாங்கள் போட்டிருந்தோம் கொஞ்சம். அண்டு குடிலுக்கு மேலேயும் அழகாக ஒட்டி இருந்தோம். அண்டு எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா கிராஸ் மாதிரியான அந்த டோர்மேட் இருந்துச்சு. அதை வந்து கொஞ்சம் குட்டி குட்டி பீசஸ் இருந்துச்சு. நான் கிச்சனில் வச்சுருந்தேன். அதை எடுத்து நாங்கள் வந்து இங்கே வச்சுக்கிட்டோம். அண்ட் அழகாக வந்து என்னோடய சச்சு அழகாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. என்னோடய குட்டி பாப்பாவும் அதை பார்த்துக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டாச்சூஸ் தான். அந்த சொரூபங்களை எல்லாம் உள்ளே நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அண்டு இந்த மாதிரி குடில் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து ரொம்ப காஸ்ட்லியாக ஆகாது. ரொம்ப காசு வந்து ரொம்ப வீணாகாது. ஏன்னா கார்ட்போர்ட் பீஸ் கண்டிப்பாக நம்ம வீட்டில் எல்லாம் இருக்கும். அண்டு பார்த்திங்கன்னா ஸ்ட்ராவும் ஓரளவு நமக்கு கிடச்சிரும். நமக்கு இந்த சொரூபங்கள் வாங்குறதுக்கு மட்டும்தான் ரேட் ஆகும். அது பார்த்திங்கன்னா 120 130 அந்த ரேஞ்சில் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை மட்டும் வாங்குறதுக்கு நமக்கு கொஞ்சம் காசு தேவைப்படும். மற்றபடி நமக்கு வந்து அழகாக நம்ம கையாலேயே பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக நைட் ஆச்சு இருந்தாலுமே நாங்கள் வெளியே உட்காந்து ஹாப்பியாக ஜாலியாக வந்து எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தோம். என்னோடய குட்டி பாப்பா விளையாடிக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் அவங்கள திட்டவும் செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் ஓகே நார்மலாக விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலி நம்மளோட குடில் ரெடி ஆயாச்சு. அண்டு குடிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா லைட்ஸ் எல்லாம் போட்டாச்சு. அண்டு இதுதான் நம்மளோட குடிலோட ஃபைனல் லுக். எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். அழகாக இருக்கா அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களான்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் நான் கிறிஸ்மஸுக்கு ஸ்டார்ஸ் கூட முன்னாடி எல்லாம் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ஸ் அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் தாத்தா இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்சால் நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோஸில் அதெல்லாம் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அண்டு ஃபைனலி நம்மளோட கிறிஸ்மஸ் கிரிப் இதுதான். அண்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. என்னோடய குட்டி பாப்பாவும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஷேப்பில் பண்ண முடியாட்டாலும் நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணலாம், ரெக்டாங்குலர் ஷேப்பில் பண்ணலாம். ரொம்ப ஈஸி. பார்க்கும்போது நமக்கு ஏதோ பெரிய விஷயம் மாதிரி தெரியும். பட் வந்து ரொம்ப ஈஸி தான் இது பண்ணுறதுக்கு. ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நாங்கள் ஒரு சைடு பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் கிரிப் இதெல்லாம் வச்சுருந்தோம். இன்னொரு சைடு என்னோடய கிறிஸ்மஸ் ட்ரீ, நான் செஞ்ச கிறிஸ்மஸ் ட்ரீயை இன்னொரு சைடாக நாங்கள் வச்சுருந்தோம். ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ தூரத்தில் இருந்து பார்த்தாலே தெரியும் அந்த மாதிரி நாங்கள் டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருந்தோம். அண்டு நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் குடில் செய்வாங்க, புல்லில் ஓலையிலலாம் செய்வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். எல்லோரும் ரெடிமேட் தான் வாங்கி வைக்கிறாங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.